புல்லட்டை வாங்கியிருக்காரு. அந்த புல்லட்டை பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் 2 பேர் வந்து அடிச்சு உடைச்சிட்டா. இது தொடர்பா காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஊர்ல பேசி முடிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் நேற்று பாத்தீங்கன்னா அந்த ஐயாச்சாமி என்ற இளைஞர் வந்து கல்லூரியிலிருந்து வரும்பொழுது 3 இளைஞர்கள் வழிமறைச்சு, நீலாம் இந்த ஜாதியில பிறந்துட்டு எப்படா எங்க முன்னாடி புல்லட் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தரமாரியா வெட்டியிருக்காங்க. இந்த கை இருந்தா தானே புல்லட் ஓட்டுவ அப்படின்னு சொல்லி வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த 2 கையுமே வெட்டப்பட்டுள்ளது. அங்கிருந்து உயிர் தப்பித்து வீட்டுக்கு ஓடிருக்காங்க. அங்கிருந்து அவங்க பெற்றோர்கள் அவங்களை கூட்டுக்கிட்டு தற்போது பாத்தீங்கன்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அவருக்கு கை சேர்க்கும் அறுவை சிகிச்சை நடந்துபட்டு இருக்குது. அவர் மருத்துவமனைக்கு போன இடத்து அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இளைஞர்கள் அந்த வீட்டுக்கு போய் சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடி தங்கள் எல்லாமே வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு, சூறையாடப்பட்டிருக்கு. இந்நிலையில இந்த 3 பேர்த்தையும் தற்போது சிப்காடு காவல்துறையினர் வந்து சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் யாரும் தொடர்புகள் என்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி